வணக்கங்கண்ணு, இது சிங்கப்பூர் மண்ணு. செஞ்சு வச்சா திங்க மாட்டான் உப்புமா. ஏன்னு கேட்டா தொண்டைக்குள்ள விக்குமா. விக்கிற விலைவாசிக்கு கடை கடையா போய் தின்னா காசு தான் கட்டுமா, இல்ல உடம்புல தான் ஒட்டுமா. ஓட்டுனாலும் நம்ம வீட்டுல ஆக்கி கொட்டுற மாதிரி தான் இருக்குமா. சரி, கடைக்கு திங்க தொலைஞ்சியே, அதுல எனக்கு 2 சிக்கன் பீட்டா வாங்கிட்டு வான்னு சொன்னா மட்டும் வலிக்குமா. ஏன்னு கேட்டா அந்த கடையில பாயாசம் கசக்குமா, பாவக்காய் இனிக்குமா. அடங்கப்பா, இது அந்த கடவுளுக்கே பொறுக்குமா. நல்லா மலைப்பாம்பு முழுங்குற மாதிரி முழுங்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி முகரக்கட்டையை வச்சுட்டு வீட்டுக்கு வந்து உருக்கமா கட்டல படுத்து நெளிஞ்சிட்டு இருந்தா வந்துச்சு ஒரே சத்தமா. அட என்னன்னு கதவை திறந்து பார்த்தா டிவியில ஆடுது நக்குமா. அட அம்மனி, நானும் அதைத்தான் கேட்குறேன். என்ன மாய மந்திரமோ தெரியல, நிறைய பேர்த்துக்கு பிடிக்க மாட்டேங்குது உப்புமா. இது ரொம்ப தப்புமா. இந்த உப்புமானால ஒரு பையனோட வாழ்க்கையே ஆச்சு கெத்துமா. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃப்ளாஷ்பேக். நான் இந்த அளவுக்கு சமைச்சு பழகிறதுக்கு ஒரே காரணம் என்ற ஒய்ஃபு தான். அவள் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் சமைச்சு பழகிருக்கவே முடியாது. கல்யாணமாகி 10வது நாள் ஃபோன் பண்ணி நைட்டு சாப்பிட்றக்கு என்னன்னு கேட்டேன். உப்புமா பண்ணி ரசம் வச்சுருட்டான்னு கேட்டா. அப்போ ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ண வந்தேன். சமைக்கிறேன் சமைச்சிட்டே இருக்கிறேன். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உப்புமானால மட்டும் இல்லை, ஒரு துளி உப்புனால கூட உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும்.